ஒரு வகையில இப்ப நடப்பதும் விடுதலை போராட்டம் தான். இது சர்வாதிகாரிகளிடமிருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான விடுதலை போராட்டம். தேர்தல் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற அறப்போராட்டம். கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, உங்களை போல நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. போலீஸ் துறை, உள்துறையை கையில வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அதுன்னு நாடே கோபத்துல கொந்தளிச்சது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி என்று சொன்னார். நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சைப்பு பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? ஒரு வகையில இப்ப நடப்பதும் விடுதலை போராட்டம் தான். இது சர்வாதிகாரிகளிடமிருந்து ஜனநாயகத்தை மீட்பதற்கான விடுதலை போராட்டம். தேர்தல் மூலம் ஜனநாயகத்தை காப்பாற்றுற அறப்போராட்டம். இந்த அறப்போருக்கு உங்களை அழைக்க தான் நான் வந்திருக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு பழைய பல்லவியை பாடுவார். எங்க மேல எந்த குற்றச்சாட்டு விமர்சனம் வைக்க முடியாதவங்க செய்யற அவதூறு. பிரதமர் மோடி அவர்களை நாங்க உழைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறோம், ஊர் சுத்த வரல. கடந்த அதிமுக ஆட்சியில தூத்துக்குடினால நமக்கு நினைவுக்கு வந்தது எது? துப்பாக்கி சூடு. 13 பேர் அநியாயமாக கொல்லப்பட்டதை மறக்க முடியுமா? அப்படி ஒரு மனிதநேயமற்ற கொடூரமான துப்பாக்கி சூட்டை நடத்தினவர் தான் பழனிசாமி. தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆட்சியால் வைக்கப்பட்ட மிகப்பெரிய கரும்புள்ளி அது. துயரமும் கொடூரமுமான அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சாலும் நெஞ்சமெல்லாம் பதறுது. 2018ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நான் உடனடியாக தூத்துக்குடிக்கு வந்தேன். துப்பாக்கி சூட்டின் சத்தமும் மக்களின் மரண ஓலமும் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த காட்சி இப்பவும் என் மனசை விட்டு அகலவில்லை. ரத்தத்தை உரைய வைக்கிற இந்த சம்பவம் பத்தி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி கிட்ட போய் ஊடகங்கள் கேட்டப்போ என்ன சொன்னாரு? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு தெரியாது, உங்களை போல நானும் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு துளி கூட நெஞ்சில ஈரம் இல்லாம பழனிசாமி பேட்டி அளிச்சதை யாரும் மறந்திருக்க முடியாது. போலீஸ் துறை, உள்துறையை கையில வச்சிருந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அதுன்னு நாடே கோபத்துல கொந்தளிச்சது. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய சொன்னார் பழனிசாமி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடப்பாறையை முழுங்கிட்டு கசாயம் குடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய பொய்ய பழனிசாமி என்று சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு பெரிய பொய்ன்னு அவங்க ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம், கமிஷன் ஆணையமே சொல்லுச்ச. நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில பழனிசாமி சொன்னது பொய்ன்னு தெளிவாக வந்திருக்கு. பச்சைப்பு பழனிசாமின்னு மக்கள் சும்மாவா சொன்னாங்க? பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு ஆணையம் ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கு. ஆணையத்தில் சாட்சியாக விசாரிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? அப்போது இருந்த தலைமைச் செயலாளர், அடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்த அப்போதைய டிஜிபி, அன்றாட நிகழ்வுகளை முதலமைச்சருக்கு சொல்ற அப்போதைய உளவுத்துறை ஐஜி, இப்படி அரசினுடைய உயர் பொறுப்புகள் இருந்த அனைவரும் சொன்ன சாட்சியத்தை வச்சுதான் பழனிசாமிக்கு தெரிஞ்சுதான் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு ஆணையம் உறுதி பண்ணுச்சு. தூத்துக்குடியில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும்
அங்குள்ள நிலவரங்களையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்டேட் பண்ணதாக அவங்க சொன்னாங்க. எனவே ஊடகங்கள் மூலமாகத்தான் துப்பாக்கி சுடும் பத்து தெரிஞ்சுக்கிட்டதாக பழனிசாமி சொன்னது தவறானது என்று ஆணையத்தோட அறிக்கையில வெட்ட வெளிச்சமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழனிசாமியோட போய் அம்பலப்படுத்தின ஆணையம் யாருடைய ஆட்சியில் அமைக்கப்பட்டது? ஆணையம் திமுக ஆட்சியிலேயா? இல்ல, அவங்க ஆட்சியிலே தான். அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட ஆணையம் தான் அது. எல்லாத்துக்கும் மேல இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணமான ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக திறக்க முடியாதபடி சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை முன் வச்சு வெற்றி கண்டது நமது திராவிட மாடல் அரசுதான். ஒரு ஆட்சி நிர்வாகம் ஈவிரக்கலாம எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு கடந்த அதிமுக ஆட்சி. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய கண்ணீரை தொடர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி வீசும் உதயசூரியனா இருக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திமுக ஆட்சி. மக்கள் விரோத ஆட்சி நடத்தின பழனிசாமி தன் ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. மக்களை ஏமாத்த திரும்பவும் அவர் பிரச்சாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாரு. அதே போல் பழனிசாமி யார்? நேற்று யாரோட இருந்தார்? இன்னைக்கு யாரோட இருக்கிறார்? நாளைக்கு யாரோட இருப்பார்? சுயநலத்தோட முழு உருவமா தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படியெல்லாம் அடக வச்சார்? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படியெல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து பழனிசாமி போராடுவார்னு மக்கள் எடை போட்டு தீர்ப்பளிப்பாங்க. பழனிசாமி அவர்களை எங்களை தொடர்ந்து செய்யுங்க, வரவேற்கிறோம். ஆனால் விமர்சனங்கள் ஆக்கபூர்வமானதாக இருந்தா சொல்றது யாருன்னு பார்க்க மாட்டோம். பயனடைகிறது மக்கள். அவர்கள மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாங்கள் செயலாற்றுவோம். இதுதான் திமுக. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். கடந்த 10 ஆண்டுகள் நாட்டை நாசப்படுத்தி படுகொலையில் தள்ளியிருப்பது பாஜக. எந்த பாஜக? மோடிதான் எங்க டாடின்னு பாதம் தாங்கிகளா தூக்கி தலையில் சுமந்தீங்கள படுபாவிகள் பாஜக. தங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும்னு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்திருக்காங்களே அந்த பாஜக. அந்த பாஜகவை கண்டிச்சு விமர்சிச்சு ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட இருந்து வரலையே. எஜமான விசுவாசம் தடுக்குதா? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு முன்னால் இந்நாள் கிடையாது. என்னாலும் பாஜக தான் எஜமானர்களா? நீங்க அவங்களோட பாதம் தாங்கிகளா? மனமுவந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய கொள்கையற்ற கூட்டம் நீங்க. மோடியை பத்தி பாசாங்குக்கு கூட 10 சொற்கள் பேசாத பாதம் தாங்கி பழனிசாமி தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம், உரிமைகளை மீட்க போறாராம். பழனிசாமி அவர்களே, எல்லா உரிமைகளையும் அடகு வச்சது நீங்க தான். உங்களுக்கு இதையெல்லாம் சொல்ல அருகதை இருக்கா? இப்படி பாதம் தாங்கி பழனிசாமி ஒரு பக்கம்னா அவருடைய ஓனர் மோடி இன்னொரு பக்கம் வந்திருக்கிறாரு. தேர்தல் நேரத்தில் தான் கனிமொழி சொன்னது போல தேர்தல் நேரத்தில் தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் வருவார். அப்பதான் பார்க்க முடியும். சில நாட்களுக்கு முன்னால கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறதுக்கும் கைது செய்யப்படுறதுக்கும் திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் சொல்லி இருக்கிறார் வாய் கூசாம. நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டார், கைது செய்யப்பட மாட்டார்னு மார்த்தட்டி சொன்னாரே மோடி அவர்கள். ஆனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ராமநாதபுரம் தூத்துக்குடின்னு பல்வேறு மாவட்ட மீனவர்களுக்கு சிறை தண்டனை, படகுகள் பறிமுதல், படகுகள் நாட்டுடமை, கடும் அபராதம், 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைதுன்னு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அறிவிக்கப்படாத ஒரு போரை நடத்துவது மோடி ஆட்சியில தான். பிரதமர் மோடி அவர்களே, இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது யார்? நீங்க தான். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை தட்டி கேட்க நீங்க தயங்குகிறது ஏன்? பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மீனவர்கள் என்பதாலா? கதறி அழுவது தமிழ்நாட்டு பெண்கள் என்பதாலா? குஜராத் மீனவர்கள் மீது பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்தினா, சிறையில் அடைச்சா,
படகுகளை நாட்டுடன் ஆக்கினா இப்படித்தான் அமைதியாக இருப்பீங்களா? நீங்க தான் பெரிய விஸ்வகுருவாச்ச, இலங்கையை உங்களால கண்டிக்க முடியாதா? நீங்க விஸ்வகுருவா அல்லது மௌன குருவா? பதில் சொல்லுங்க. மாண்புமிகு மோடி அவர்களே பதில் சொல்லுங்கன்னு நான் மட்டும் கேட்கல, தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் கேட்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மீனவர்களும் கேட்கிறாங்க.